Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மேடம் அத்தியாயம் 15. எல்லா செனட்டர்களும் தானே பிப்ரவரி 24 என்று பகல் உணவு சாப்பிட்டிருப்பார்கள் என்று மார்க் சந்தேகம் எழுப்பியதும் டைரக்டர் டைசன் சொன்னார். நியாயமான கேள்விதான் மார்க். ஆனால் எல்லாருமே ஓர் ஹோட்டலில் தனி அறையில் இருந்து கொண்டு சாப்பாடு கொண்டு வரும்படி சொல்லியிருக்க மாட்டார்கள். பகிரங்கமாக ஹோட்டலில் பொது இடத்தில் தான் சாப்பிட்டிருப்பார்கள், அல்லது அரசாங்க அதிகாரிகளுடனோ தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுடனோ அல்லது சிபாரிசு தேடி வந்திருப்பவர்களுடனோ 4 பேருக்கு தெரியும்படி உணவு அருந்தியிருப்பார்கள். ஆகவே எந்த செனட்டர் ரகசியமாக உணவு அருந்தினார் என்பதை நீ கண்டுபிடிக்க வேண்டுமானால் நாம் தேடிக்கொண்டிருக்கிற செனட்டருக்கு சந்தேகம் ஏற்பட்டு உஷாராகிவிடக்கூடாது. அதை எப்படி சார் செய்வது என்றான் மார்க். சுலபம் என்று டைரக்டர் பதிலளித்தார். ஒவ்வொரு செனட்டரின் செக்ரட்டரியையும் டெலிஃபோனில் கூப்பிடு. ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்காக பகல் உணவுக்கு அவர் வர முடியுமா என்று கேள். என்ன நிகழ்ச்சி என்று சொல்லலாம்? டைரக்டர் சிறிது யோசித்து விட்டு தொடர்ந்தார். நகரங்களில் சுற்றுப்புற சூழ்நிலை என்பது பற்றிய கருத்தரங்கு என்று சொல்லும் ஒரு தேதிக்கு சொல்லு. மே மாதம் 5ஆம் தேதி என்று. அதை சொல்லிவிட்டு ஜனவரி 17ஆம் தேதியோ அல்லது பிப்ரவரி 24ஆம் தேதியோ இதே போல நடந்த நகரங்களில் சுற்றுப்புற சூழ்நிலை குறித்த கருத்தரங்கில் பகல் உணவு அருந்த வந்தார்களா என்று கேள். ஏன் கேட்கிறாய் என்றால், அன்றைய நிகழ்ச்சிக்கு சில செனட்டர்கள் வரவில்லை என்றும் சில செனட்டர்கள் அழைப்பில்லாமே வந்தார்கள் என்றும் சொல்லு. டைரக்டர் கேலண்டரை பார்த்து கொண்டார். ஆமாம், ஏற்கனவே அந்த செனட்டர் ஜனவரி 17ஆம் தேதியோ பிப்ரவரி 24ஆம் தேதியோ வந்திருந்தால் மறுபடி அவரை கூப்பிடாமல் இருப்பதற்காக கேட்கிறேன் என்று சொல்லு. பிப்ரவரி 24ஆம் தேதி எந்த செனட்டர் எங்கே இருந்தார் என்பது செக்ரட்டரி மூலம் தெரிந்துவிடும். எழுத்து மூலமான அழைப்பு பின்னால் வரும் என்று சொல்லு. எப்படியும் நீ அழைப்பு அனுப்பப் போவதில்லை. ஆகவே மே 5ஆம் தேதி என்று எந்த செக்ரட்டரிக்கும் நினைப்பு வராது. கவலைப்படாத. மார்க் அவரை கவலையுடன் பார்த்தான். ரொம்ப மனசை உழப்பிக்கொள்ளாதே மார்க் என்றார் டைரக்டர். ரகசிய போலீஸ் தலைமை அதிகாரியுடன் நான் பேசிவிட்டேன். உன் அறிக்கையில் இருந்ததற்கு மேல் ஒரு வார்த்தை கூட அதிகமாக சொல்லவில்லை. மார்ச் 10ஆம் தேதி வரையில் அவர்கள் நம் வழிக்கு வரமாட்டார்கள். அதற்குள் நாம் அந்த செனட்டரை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் நான் வேறொரு திட்டம் வைத்திருக்கிறேன். அதை இப்போது உன்னிடம் சொல்லி போர் அடிக்கப் போவதில்லை. கொலைப்பிரிவு போலீஸாரிடம் பேசிவிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கேஸ் ஃபிக்ஸின் மனைவியை அவர்கள் பார்க்க பேசியிருக்கிறார்கள். உன் மூளையை விட அவர்கள் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது. ஆனால் நமக்குள்ள கவலை அவர்களுக்கு இருக்க முடியாது என்றார் மேத்யூஸ். உண்மை என்று டைரக்டர். நல்லது மார்க், நீயும் போய் அந்த கேஸ் ஃபிக்ஸின் மனைவியை பார். கொலைப்பிரிவு போலீஸார் விட்டுவிட்ட ஏதாவது ஒரு தகவல் உனக்கு கிடைக்கக்கூடும். உற்சாகமாக இரு. எக்கச்சக்கமாக வேலை செய்திருக்கிறாய். இன்றைய விசாரணையில் நல்ல துப்பு கிடைத்தாலும் கிடைக்கும். புறப்படு. உன் நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. மார்க் விடைபெற்றுக் கொண்டான். அவனுக்கு பசித்தது. காலை சிற்றுண்டி சாப்பிடலாம் என்று FBI தலைமை அலுவலகத்துக்கு சேர்ந்த கேன்டீனுக்கு சென்றான். அவன் சென்றதும் டைரக்டர் காஃபி வரவழைத்து அருந்தினார். அது முடிந்ததும் மிஸ்ஸஸ் மெக்ரிகரை கூப்பிட்டு தான் அந்தரங்க உதவியாளரை அனுப்பும்படி சொன்னார். மறுநிமிடமே எலியட் உள்ளே வந்தான். அவன் யூனிஃபார்மில் அவனுடைய பெயர் பதிக்கப்படவில்லை. கையில் ஒரு பழுப்பு நிற ஃபைலுடன் டைரக்டர் தன்னை எதற்காக கூப்பிட்டார் என்று கேட்காமலே ஃபைலை அவர் மேஜை மீது வைத்துவிட்டு எதுவும் பேசாமல் திரும்பிச் சென்றான். தேங்க்யூ என்று டைரக்டர் சொன்னது கூட அவனுக்கு கேட்கவில்லை. போய்விட்டான். ஃபைலை பிரித்த டைரக்டர் அடுத்த 20 நிமிட நேரத்துக்கு அதனுள்ள தகவல்களை பார்வையிட்டார். நடுநடுவே ஏதோ முணுமுணுத்தார். சூழ் கொட்டினார். மேத்யூஸிடம் 2 வார்த்தைகள் சொன்னார். மார்க்கை பற்றிய விவரங்கள் தான் அவை. சில விஷயங்கள் மார்க்குக்கே கூட தெரியாதவை. 2வது கப் காப்பியும் குடித்துவிட்டு அந்த ஃபைலை மூடினார் டைசன். பிறகு அதை தனது மேஜை டிராயரில் வைத்து பத்திரமாக மூடினார். தலைமையகத்தின் கேன்டீனில் சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு தன் காரில் ஏறிக்கொண்டான் மார்க். தெருவின் எதிர்ச்சாரியில் ஒரு ஆள் அவன் புறப்படுவதை பார்த்தவாறு நின்றிருந்தான். மார்க் அதை கவனிக்கவில்லை. ஆனால் நீல நிற செடான் கார் தன்னை பின்தொடர்ந்து வருவதை காரின் கண்ணாடியில் கவனித்தான் மார்க். அது தற்செயலாக வருகிறதா? வேண்டுமென்றே என்றால் யாரை யார் கண்காணிக்கிறார்கள், யாரை யார் பாதுகாக்க முயற்சி செய்கிறார்கள் அவனுக்கு புரியவில்லை. கிரகரி பாதிரியாரின் சர்ச்சை அவன் அடைந்தபோது மணி 8 நெருங்கிக் கொண்டிருந்தது. பாதிரியார் அவனை தன் இல்லத்துக்கு அழைத்துச் சென்றார். கூடைப்பந்து போல தொந்தியுடன் இருந்தார். சாப்பிட்டாகிவிட்டது என்று மார்க் தெரிவித்த பிறகும் கிரகரி பாதிரியார் விடாமல் அவனுக்கு காலை உணவு கொடுத்து உபசரித்தார். நேற்று டெலிஃபோனில் சொன்னதை விட வேறு புதிய தகவல் எதுவும் அவர் சொல்லவில்லை. ஸ்டெம்ஸும் கால்வர்ட்டும் இறந்து போனதை கேட்டு வருத்தத்துடன் பெருமூச்சு விட்டார். ஸ்டெம்ஸ் பற்றி பேச்சு வரும்போதெல்லாம் கிரகரி பாதிரியாரின் கண்களில் ஒரு மினுமினுப்பு ஏற்படுவதை மார்க் கவனித்தான். இருவருக்கும் இடையே அந்தரங்கமான நட்பு இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஸ்டெம்ஸின் விபத்துக்கும் அந்த ஆஸ்பத்திரி மரணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா
கூர்மையாக பார்த்தபடி திடீரென கேட்டார் பாதிரியார். அப்படி ஒரு கேள்வியை மார்க் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு கூறிய மூளை இருக்கிறது என்று அவனுக்கு புலப்பட்டது. பொய் சொல்வது என்பது FBI காரர்களுக்கும் சகஜமான விஷயம்தான். இருந்தாலும் ஒரு பாதிரியாரிடம் பொய் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சங்கடப்பட்டவனாக, சேச்சே சம்மந்தம் கிடையாது, தினம் தினம் நடக்கிறது இல்லையா, பயங்கரமான கார் விபத்துக்கள், அதுபோல ஒன்றுதான் ஸ்டெம்ஸுக்கும் நேர்ந்தது என்றான். ஒரு கோரமான தற்செயல் என்கிறாய் இல்லையா என்றார். நன்னா அவன் பேச்சை நம்பாத மாதிரியே இவரும் நம்பவில்லை என்று தோன்றியது. இன்னொரு விஷயம் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று தொடர்ந்தார் பாதிரியார். நான் ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை என்று சொன்ன அந்த ஆள் தொழிலில் ஏக தேர்ந்தவன் என்று தோன்றியது. எதனால் அப்படி சொல்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. எனவே ஒரு விசித்திரமான உணர்வு எனக்கு. இந்த மாதிரி பேசுவது அவனுக்கு பழக்கமான விஷயம் என்று தோன்றியது. தொழில் தெரிந்தவன். அடுத்து கேஸ்ஃபிக்ஸின் மனைவியை பார்ப்பதற்காக எல்ஜின் தெரு 11501 எண் கொண்ட வீட்டுக்கு சென்றான் மார்க். கேஸ்ஃபிக்ஸ் காலில் துப்பாக்கி காயத்துடன் இருந்தபோது அவனுக்கு புகலிடம் கொடுத்த நண்பன் வீடு அது. ப்ளூரிட்ஜ் மேனர் என்ற படாடோபமான பெயர் இருந்ததை தவிர எல்லாம் பழைய 3 மாடி கட்டிடங்கள். மார்க்கின் பேட்ஜை கண்டவுடனேயே கேஸ்ஃபிக்ஸின் மனைவி அரியானா ஓ என்று அழத் தொடங்கினாள். 29 வயது, ஆனால் ஒடிந்து விடுகிற மாதிரி பலவீனமாக இருந்தாள். உடை கசாமுசா என்று இருந்தது. பரட்டையாக கிடந்த தலைமுடி 2 நாட்களாய் அழுது கன்னங்களில் கண்ணீரின் சுவடு படிந்திருந்தது. இன்னும் கூட கண்ணீர் தழும்பிக் கொண்டிருந்தது. சொந்த நாடு கிடையாது. இப்போது கணவனையும் இழந்து தனிமையில் வாடுகிறாள். இனி என்ன செய்ய போகிறாளோ பாவம். இவள் பேசிய இங்கிலீஷ் இவளுடைய கணவன் பேசியதை காட்டிலும் கொஞ்சம் தேவலை. ஏற்கனவே 2 போலீஸ்காரர்கள் வந்து விசாரித்து விட்டு போனார்கள் என்று சொன்னால், ஒருவர் அவள் கணவன் இறந்துவிட்ட செய்தியை தெரிவித்தவர் அனுதாபத்துடன் ஆறுதல் கூறிவிட்டு சென்றார். 2ஆம் அவர் கொலைப்பிரிவு போலீஸை சேர்ந்தவர். இவர் கண்டிப்புடன் கேள்விகள் கேட்டாராம். என்னென்னமோ கேட்பாரு, எனக்கு தலையும் புரியல காலும் புரியல என்றாள். என் கணவர் இதுவரை எந்த தப்பு செய்யாதவர், யார் அவரை காலில் சுட்டாங்க, எதுக்காக ஒருத்தர் அவர் கொல்ல வேண்டும் என்று புலம்பினான். வம்பு தும்புக்கு போகாத நல்ல மனிதர் என்றாள். அவள் பேசுவதெல்லாம் உண்மை என்று மார்க்குக்கு நம்பிக்கை உண்டாயிற்று. இப்போதைக்கு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க. அரசாங்க இமிக்ரேஷன் இலாக்காவிலும் மக்கள் நல இலாக்காவிலும் பேசி உங்களுக்கு ஏதாவது வருமானம் கிடைக்கிற மாதிரி செய்கிறேன் என்று மார்க் சொன்னதும் அவளுக்கு சிறிது ஆறுதல் ஏற்பட்டது. இணக்கமாக பேசத் தொடங்கினாள். மார்க் சொன்னான், கவனமாக யோசனை செய்து சொல்லுங்கள். கடந்த 23 அல்லது 24ஆம் தேதி புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ உங்கள் கணவர் எங்கே வேலை பார்த்தாரு? தன் வேலையை பற்றி உங்களிடம் ஏதாவது சொன்னாரா? ஞாபகப்படுத்தி பாருங்கள். அவளுக்கு எதுவும் தெரியவில்லை. என்ன வேலை பார்க்கிறான் என்று அவளிடம் ஒருபோதும் சொன்னதில்லை என்றாள். திருட்டுத்தனமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களாகியால் போலீஸில் பிடித்து விடுவார்கள் என்று கேஸ்ஃபிக்ஸ் பயத்துடனே இருந்து வந்தானாம். அதனால் எங்கேயும் நீடித்து வேலை பார்க்காமல் தற்காலிகமாக 1 நாள் 2 நாள் தான் வேலை செய்தானாம். என்னை இங்கே தங்க விடுவார்களா அல்லது என் ஊருக்கு துரத்தி விடுவார்களா என்று பரிதாபமாக கேட்டாள். என்னால் எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அவ்வளோ செய்கிறேன், கவலைப்படாதீங்க. உங்கள் கிரீஸ் ஆர்த்தடாக்ஸ் பிரிவை சேர்ந்த பாதிரியார் ஒருவர் எனக்கு தெரியும், அவரிடம் சொல்கிறேன், உங்களுக்கு பண உதவி செய்வார். ஏற்கனவே இந்த பாதிரியார் இங்கே வந்து எனக்கு பணம் கொடுத்து விட்டார் என்றாள். மார்க்குக்கு தூக்கி வாரிப்பட்டது. பாதிரியாரா வந்தாரா? எப்படி இருக்க முடியும்? தன் அதிர்ச்சியை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மெதுவாக திரும்பி அரியானாவிடம் வந்தான். பாதிரியார் வந்தாரா என்று சாதாரணமாக கேட்பது போல கேட்டார். நேற்று வந்தார், ரொம்ப பிரியமாக பேசினார், எனக்கு எல்லா உதவியும் செய்கிறேன்னாரு, $50 பணமும் தந்தார். மார்க் உறைந்து போனான். அதே ஆள் தான். பாதிரியார் சொன்னது கரெக்ட். தொழிலில் கை தேர்ந்தவன். அவரை அடையாளம் சொல்ல முடியுமா என்றான். உயரமாக குண்டா பெரிய ஆள், கொஞ்சம் கருப்பாக இருந்தார் என்று ஆரம்பித்தாள் அரியானா. அந்த விவரங்களில் தனக்கு அக்கறை இருக்கிற மாதிரி மார்க் காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் அவனுக்கு தெரிந்துவிட்டது. அன்று ஆஸ்பத்திரி லிஃப்டிலிருந்து வெளிப்பட்டு அவனை தாண்டி கொண்டு சென்ற அதே ஆள்தான். அவன்தான் இங்கேயும் வந்திருக்கிறான். கேஸ்ஃபிக்ஸின் மனைவியை ஆழம் பார்ப்பதற்காக. தங்களுடைய சதி வேலை அவளுக்கு தெரியுமா என்று அறிய வந்திருக்கிறான். சந்தேகம் ஏற்படவில்லை. ஏற்பட்டிருந்தால் இவளையும் இவள் கணவன் சென்ற இடத்துக்கே அனுப்பியிருப்பான். வந்தவருக்கு தாடி இருந்ததா என்று கேட்டான். கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சாமியார்னா தாடி இருக்கத்தானே வேணும் என்று அவள் சிறிது தயங்கினாள். ஆனால் அவரிடம் தாடியை பார்த்ததா நினைவே இல்லை என்றாள். வீட்டிலேயே தங்கிருங்க, வெளியில் எங்கும் போக வேண்டாம். நான் போய் சமூக நல்ல அதிகாரிகளிடம் உங்கள் விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு இதோ வருகிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டான். இப்போதெல்லாம்
அவன் நன்றாக பொய் சொல்ல கற்றுக்கொண்டு விட்டான். கொஞ்ச தூரத்தில் இருந்து ஒரு பொது டெலிஃபோனிலிருந்து டிரெக்டரிடம் நடந்த விஷயங்களை கவனத்துடன் சொன்னான். உடனே நான் ஐடென்டிட்டி கிட்டுடன் ஒரு ஆளை அங்கே அனுப்புகிறேன். அவள் சொல்கிற அடையாளங்களை கொண்டு ஆள் எப்படி இருப்பான்ற அவன் படம் தயாரிப்பான். மார்க், உன் மூளை கிடுகிடு என்று வேலை செய்ய வேண்டும், புரிகிறதா? $50 பணம் கொடுத்தான்றியே, அதை பற்றிய விவரம் தெரிந்தாக வேண்டும். $50 ஒரே நோட்டாக தந்தானா அல்லது பல நோட்டாக தந்தானா? அதில் அவன் கைரேகை இருக்கும். உடனே கவனி. டக்கென்று ஃபோனை வைத்து விட்டார் டிரெக்டர். மார்க் நெற்றியை தட்டி கொண்டான். இந்த பாதிரி வேடக்காரன் 8 அடி பாய்கிறான் என்றால் டிரெக்டர் 16 அடி பாய்கிறாரே என்று அவனுக்கு பிரமிப்பாக இருந்தது. அரியானாவிடம் திரும்பி சென்றவன் அவள் விஷயத்தை மேலிடத்தில் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று உறுதி சொன்னான். பிறகு மறுபடியும் சாதாரணமாக கேட்பது போல, அவர் பணம் கொடுத்தாரு நீங்களே, நிச்சயமாக அது $50 தானா என்றான். நிச்சயமாக ஒரு $50 நோட்டு தான், அது எப்படி மறக்கும்? அது என்ன செய்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? நேற்று மாலை ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் உணவு வகைகள் வாங்கி கொண்டேன். கடை மூடுகிற சமயம் அது. எந்த சூப்பர் மார்க்கெட்டு? வீட்டன் சூப்பர் மார்க்கெட், தெருக்கோடியில் இருக்க. இது பாருங்கள் மிஸ்ஸஸ் கேஸ்ஃபிக்ஸ், எங்கள் FBI ஆஃபீஸ்லேருந்து என் ஸ்நேகிதர் ஒருவர் இங்கே வருவார். உங்களுக்கு பணம் கொடுத்தாரு அந்த நல்ல பாதிரியார். அவரை பற்றி அடையாளம் விசாரிப்பார். உங்களால் எவ்வளோ ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமோ அவ்வளோன்னு சொல்லுங்கள். அது உங்களுக்கு தான் நல்லது. மற்றபடி எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சற்று யோசித்த பின் மார்க் தன் பர்ஸை வெளியே எடுத்து $50 கொடுத்தான் அவளிடம். முதன்முறையாக அவள் முகத்தில் புன்னகை பிறந்தது. கடைசி ஒரு விஷயம் மிஸ்ஸஸ் கேஸ்ஃபிக்ஸ், அந்த பாதிரியார் மறுபடியும் உங்களை பார்க்க வந்தாரானா நான் பேசியதை பற்றி அவரிடம் எதுவும் சொல்லாதீங்க. இது என் டெலிஃபோன் நம்பரு, இதை கூப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள். தன் விசிட்டிங் கார்டை கொடுத்து விட்டு காரை நோக்கி கிளம்பினான் மார்க். அரியானாவின் திகைப்பு நிறைந்த கண்கள் அவன் செல்வதையே பார்த்தபடி இருந்தன. பாதிரியாரும் $50 கொடுத்தார், இவரும் $50 கொடுக்கிறார். யாரை நம்புவது? அவளுக்கு புரியவில்லை. தொடரும்.